Hello viewers, welcome to VijiCare. இன்னைக்கு நம்ம 1 kg chicken வச்சு chicken vadi biryani எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பிஃபோரா நிறைய பிரியாணி ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம். அது எல்லாமே செக் பண்ணி பாருங்க. இந்த பிரியாணி ரெசிபியை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரியாணி எப்படி செய்யலாம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோல கிளியர் ஆயிடும். நமக்கு பிரியாணியை செய்ய தெரியலனாலும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி நமக்கு கிடைக்கும். நம்ம VijiCare சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 1 kg சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து வாட்டரை ஆட் பண்ணி லைட்டாக நம்ம பிசைஞ்சு வாஷ் பண்ணி வச்சிடணும். ரொம்ப பிசைஞ்சா அரிசி உடஞ்சிடும். அகைன் நம்ம வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு பிரியாணியை தம் போடுற வரைக்கும் பாஸ்மதி அரிசி ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஃபஸ்ட்டு 1 kg சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு 200 ml நம்ம ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆயிலில் ஈச் 1 கிராம் கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 2 சேர்த்துக்க போகிறோம். ஆயிலில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொருள்லாம் நமக்கு ஃப்ரை ஆகி ஒரு ஸ்மெல் வரணும். நெக்ஸ்ட்டு 400 கிராம் வெங்காயம் எடுத்து பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை எல்லாமே நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். நம்ம பொன்னிறமாக வதக்குறதுனால நமக்கு நைட்டு வரைக்கும் பிரியாணி கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வெளிலே வச்சு சாப்பிட்லாம். நம்ம பிரியாணிக்கும் ஒரு நல்ல மணமாக இருக்கும். நம்ம கல்யாண வீட்டிலலாம் பிரியாணி சாப்பிட்றோம்ல, நமக்கு அந்த சுவையிலே இந்த பிரியாணி நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். நமக்கு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 400 கிராம் தக்காளி எடுத்து பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட தக்காளியும் வெங்காயமும் நம்ம ஈவனாக தான் சேர்த்துக்கணும். ரெண்டுமே 400 கிராம் நம்ம சேர்த்துக்கிறோம். தக்காளி இப்போ நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரணும். அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆயிலே மிளகாய்த்தூள் சேர்க்குறதுனால நம்ம பிரியாணிக்கு ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நமக்கு நல்லா ரெட் கலரில் வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்து வதக்கிறதுனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நமக்கு நல்லா திக் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன். புதினா இலை சேர்க்குறதுனால நமக்கு நல்ல வாசனை வரும் பிரியாணிக்கு. நம்ம பிரியாணியில் புதினா இலை கண்டிப்பாக சேர்க்கணும். புதினா இலையை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்மெல் வரும்ல, அது இந்த புதினா இலையிலேருந்து தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம பச்சை மிளகா ஒரு 4-3 கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நமக்கு புதினா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம கொத்தமல்லியும் முக்கியம். கொத்தமல்லியும் நம்ம நல்லா வதக்கணும். அதை நம்ம நல்லா வதக்கும் போது தான் நமக்கு ஒரு ஸ்மெல் தரும். நமக்கு பிரியாணி அரோமாவாக இருக்கும் நல்லா. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு எடுத்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுந்து நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கும்போது சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல அரோமாவான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரண்டியை வச்சு. நெக்ஸ்ட்டு 200 ml தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் நம்ம வதக்கும் போதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுறணும். தயிர் தான் நமக்கு பிரியாணிக்கு ஒரு இனிப்பும் புளிப்பும் தரும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். நமக்கு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அகெயின் ஒரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக நல்லா ரெட் கலரில் இருக்குது. நம்ம அப்படியே ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும், நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு தேவையான அளவு நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் வாட்டரை ஆட் பண்ணணும். இப்போ நான் ஒரு 5 கப் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன்.
நம்ம கிரேவி ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம தம் போடும்போது பிரியாணி நமக்கு நல்லா கலர் வந்துடும். வாட்ரு வந்து அளவு நம்ம கரெக்டாக சொல்லணும்னா 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம 800 ml வாட்ரு ஆட் பண்ணிக்கணும். வாட்ரு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு 3 லிட்ரு வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரை வேக்காடாக வேக விட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரிசி நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் நமக்கு கொதிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிரேவியும் நமக்கு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம 1 kg சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நல்லா வாட்டர்லாம் ஃபில்டராகி இருக்குது. இப்போ நம்ம இதை கிரேவியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் பீஸ்லாம் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஒரு 25% மட்டும்தான் சிக்கன்லாம் வேக வச்சு எடுக்க போகிறோம். பேலன்ஸ் எல்லாமே நமக்கு பிரியாணிலே வெந்துடும். நம்ம அரிசி வேக வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து தான் அரிசி வேக வச்சுருக்கணும். இப்போ நமக்கு அரை வேக்காடில் அரிசி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். சிக்கன் வேக வச்சது நமக்கு 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சா நம்ம பச்சை மிளகாய் எல்லாமே நமக்கு நல்லா மசிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸை அதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு கிரேவியில் வந்துட்டு சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 1 பாயிண்ட் மேலே தான் நம்ம சால்ட் வந்து போட்டிருக்கணும். அப்போ தான் நமக்கு ரைஸ் சேர்க்கும் போது கரெக்டாக வரும். ரைஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம ரைஸ்லாம் சேர்த்தோன்னே லைட்டாக இப்படி நம்ம டிப் பண்ணி விட்டால் போதும். நம்ம ரைஸ் வந்து கிண்டக்கூடாது. லைட்டாக டிப் பண்ணால் போதும். இந்த கிரேவியில் ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா டிப் பண்ணி விட்டால் போதும். ரைஸ் வந்து நமக்கு கிரேவியில் நல்லா மூழ்கலை அப்படின்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த அரிசி தண்ணியில் 1/2 டம்ளர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம மேலே தம் பண்ணுறதுக்காக நம்ம வடித்து வச்சுருந்த கஞ்சி தண்ணி எடுத்துகிட்டு நம்ம மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து சைடில் நல்லா புகை வந்தோடனே இப்படி நம்ம இந்த மாதிரி தட்டை நீட்டாக இழுத்து நம்ம எடுத்து பார்க்கணும். நம்ம மூடி வச்சுருந்த பிளேட்டை மேல் வாக்கில் தூக்கணுன்னா நம்ம கையில் வந்து ஆவி அடிச்சிடும். அதனால் நம்ம நீட்டாக தான் இந்த மாதிரி இழுத்து பார்க்கணும். இப்போ ரைஸ் வந்து பாருங்கள் நமக்கு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இன்னும் வாட்ரு வந்து நமக்கு நல்லா ஃபில்டர் ஆகலை. இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் சைடில் புகை வந்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சிக்கன் வடி பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவங்கவுங்க அடுப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சிம்மில் வைக்கும் போது நமக்கு பிரியாணி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதில் கீ கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு அந்த ஹீட்லேயே நம்ம லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம கீ ஆட் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு மூடிட்டோன்னா அதுவே நமக்கு உருகிடும். இப்போ நம்ம நல்லா பிரியாணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்தளவுக்கு உருகிடுச்சு பாருங்கள். ஒரு பக்காவான ஹோட்டல் ஸ்டைலில் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலே இந்த மெத்தடில் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் போனால் நமக்கு பிரியாணி சர்வ் பண்ணுவாங்களே, அந்த டேஸ்ட்லேயே நமக்கு இருக்கும் இந்த பிரியாணி. பிரியாணியை சர்வ் பண்ணும்போது நம்ம அடியிலேருந்து நம்ம கிண்டி விட்டுட்டு அடியில் உள்ள மசாலாலாம் எடுத்து போட்டு மறுபடியும் இதை நம்ம கிண்டி விட்டுக்கணும். இப்போ நம்ம நல்லா கிண்டி விடும் போது தான் சைட்லேருந்து எடுத்து கிண்டினோம் நமக்கு அரிசி உடையாமல் கிண்டி விட்டோன்னா நமக்கு நல்லா ரெட் கலர் ஆகிடும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு. நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி எடுத்து ஒரு வாழையில் போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சைடிஷாக நான் செங்கால மீன் வறுவலும் சிக்கன் 65 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த நியூ இயருக்கு இந்த பிரியாணியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக பிரியாணி செஞ்சிடலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம VijiCare சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.